லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கும். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. தமிழ்நாடு முழுவதும் அந்த நியூஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் நிறைய ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறுப்பினர்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்குது. அப்போ ஒரு ஒரு குலக்கிலான ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ஒரு அமைச்சர் மேடையிலே சொன்னது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பேசுன அந்த பேச்சு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வரவு, தொலைக்காட்சி ஊடகங்களுடைய இதெல்லாம் தேர்தலில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதில் இதுவரைக்கும் ஒரு அரங்கத்தில் டிபேட் ஷோ நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கானதுன்னு இந்த இன்னொரு தனியாக ஒரு அரங்கம் இது பண்ணி தொலைக்காட்சிகளுடைய அரங்கத்துக்குள்ளே இது நடத்துவாங்க, வாதங்கள் நடத்துவாங்க, மாறி மாறி பேசுவாங்க. அது ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி அதை ஒன்று வாடகை எடுத்து எல்லாரையும் வர வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் கூட பேச்சாளர்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நியூஸ் தமிழ் 24/7 என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அழகானது, பாராட்டுக்குரியது. சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு போய் அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாரையும் ஒரு மேடையில், ஆமாம், இது அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி நடக்கும். அவர்கள் வேட்பாளர்கள் மாறி மாறி பேசிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை இங்கே நடத்துகிறாங்க. ரொம்ப நல்ல கான்செப்ட். அது ரொம்ப வெற்றிகரமாகவும் அது கை கொடுக்குது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் அந்த தொகுதி இப்போ இதில் ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது. இப்போ நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் சென்னையில் பேசினா அது பெருசாக தெரியாது. இல்லை, ஆனால் அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ அந்த உள்ளூர்காரனுக்கு தெரியும்ல. உள்ளூர்ல இல்லை, உள்ளூர்காரனுக்கு வண்டாவளம் தெரியும்ல. எம்எல்ஏ வண்டாவளம் என்ன, அமைச்சர் வண்டாவளம் என்னங்கிறது உள்ளூர்காரனுக்கு தெரியும்ல. இப்போ இங்கே சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா நம்ம 10 போயிட்டு என்னமோ போயிடும். ஆனால் உள்ளூர்காரன் எதுக்கு அவங்க கை தட்டுவான், எதை எதிர்த்து அவன் கோஷம் போடுவான் தெரியும். அப்போ இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அப்படி நடந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி ஹிம்லர் பல கேள்விகளை போட்டு அமைச்சர் மனோ தங்கராஜ் எல்லா தொகுதியும் நாம் தமிழர் போட்டு வெளுக்கிறாங்க. ஆமாம், நாம் தமிழர் பிள்ளைங்கிட்ட மடியில் கடம் இல்லைல்ல, அதனால போட்டு அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, தரவுகளோட பேசுகிறாங்கல்ல. தம்பி தங்கைகள் தரவுகளோட பேசுறாங்க. இது அதிமுக திமுக ஒரு பெரிய எரிச்சலா இருக்கும். நாம் எரிச்சல் விட்டுறாங்களா? சின்ன சின்ன பசங்களா பேசுங்க, நம்மள கேள்வி பதிலே சொல்ல முடியல. நம்ம பழந்தன் இப்போ மனோ தங்கராஜ் அந்த வார்த்தையை சொல்றது இருக்குல்ல, எவ்வளவு கொச்சியான வார்த்தை இது. அது இப்போ நம்ம சொல்லாமன்னு தெரியல, நம்ம சொன்னா அது ரொம்ப இதாகவும் இருக்கும். பேச்சு வழக்குல கிராமப்புறங்களை பேசுறது. ஆனா அந்த வார்த்தையை கண்ணியத்தை மீறி பேசுறாருல, கோமணம் அப்படிங்கிற வார்த்தை அது அதோட சேர்த்து அது என்ன பொருள் அவர் சொல்றாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ அது எவ்வளோ கொச்சியான வார்த்தையை அவர் அந்த மேடையில் ஒரு லைவில் ஒரு தொலைக்காட்சி ஊடக நிகழ்ச்சியில் இப்படி பேசுகிறாருன்னா என்ன திமிர்த்தனம் இருக்கணும். எதிரில் இருக்கிற சின்ன பையன் அப்படிங்கிறதுனால நீங்கள், ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சா? இல்லை, முடியல. கோட்டை போய் கேளுன்றாரு. மாடு நீங்கள் இயற்கை விவசாயம், தற்சார்பு வாழ்க்கை, பால் உற்பத்தி, ஆடு மாடு மேய்ப்பது, இதையெல்லாம் நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. அவன் கேட்கான், தம்பி கேட்கான், இதெல்லாம் இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் பால்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்க பதில் சொல்றது வக்கில் இல்ல. அந்த எரிச்சல்ல தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தாப்புல. வன்மையாக பதில் வரும். பதில் உங்கள்கிட்ட சரக்கு இருந்தால் பதில் வரும். உங்கள்கிட்ட சரக்கு கிடையாது, பேசுறதுக்கான விஷயமே கிடையாது, தரவுகளோட பேச தெரியல உங்களுக்கு. அதனால தகவல்னு இங்கிலீஷுக்கு, அண்ணா இங்கிலீஷ் தமிழில் பேசுங்க. நீங்கள் எல்லாம் பாரியில் தான் சென்ட்ராயன், நீங்கள் எல்லாம் சென்ட்ராயன் தான் இருக்காது, தமிழில் பேசுங்க. பச்சை தமிழ்ன்ட்ட தமிழில் பேசுங்க. கேட்டவுடனே உங்களுக்கு வெறியாருது. அதெல்லாம் வார்த்தைகள் கூடாத வார்த்தைகளை போடுவேன். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மட்டும் இல்லை, இனிமேல் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பேசக்கூடியவர்கள் சரியாக பேசுங்க. உங்கள் கூட நாம் தமிழர் பிள்ளைங்க சின்னவங்களாக இருக்கலாம், வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் வேட்பாளர்கள் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான உங்களால் பதில் இருந்தால் பதில் பேசுங்கள். இதை உண்மையில் அந்த நிகழ்ச்சி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அந்த தொலைக்காட்சிக்கு பாராட்டுகள். ஏன்னா நேருக்கு நேர் மாட்டிக்கிறான்ல எம்எல்ஏ, எங்கள் தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு அந்த பகுதியில் நின்று கேட்கும்போது எதிர்த்தரப்பு அதிமுக ஒன்று எல்லாரையும் சேர்த்து வச்சு நாம் தமிழர் கேள்வி கேட்குறான். அப்படிங்கும்போது பதில் மக்கள்கிட்டையுமே போய் சேர்றதுக்கான நல்ல ஒரு நிகழ்ச்சி. நாம் தமிழர் மக்கள்கிட்ட களத்தில் போய் சேர்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடக வடிவமாக அந்த நிகழ்ச்சி இருக்குது. அதை தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியிலையும் அவர்கள் நடத்த வேண்டும். இதே மாதிரி மற்ற தொலைக்காட்சிகள் இறங்கினா இன்னும் சந்திச்சிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த நிகழ்வுகளை ஒட்டி இப்போ விளாத்திக்குள்ள அந்த நிகழ்வில் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பரவலாக கேட்குறாங்க, எதற்கு இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ 10 நாள் ஏன் எடுத்துக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னணி ஏதாவது இருக்குமா? இல்லை, அதாவது முதல்ல இந்த கேஸ் ஒரு சென்சிட்டிவான கேஸ்.
அதாவது பெண் தொடர்பான அது குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் வந்து எடுத்தவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை பொதுமக்கள்கிட்ட நம்ம தெரிஞ்சது இப்போ கண் முன்னாடி ஒரு அநீதி நடக்கும்போது நமக்கு ஒரு ஆத்திர மனநிலை இருக்கும். எவன் கோவத்துல அவன் பிடிச்சி உடனே என்கவுண்டர் போடு, தூக்கில் போடு அப்படின்னு நம்ம பொதுமக்களுடைய மனநிலையிலேருந்து நம்ம பேசுவோம். ஆனால் அந்த அவசரத்துக்காக அந்த நிர்வாகம், அரசு நிர்வாகங்கள் அப்படி இயங்க முடியாது. அரசு நிர்வாகங்கள் சரியான ஆள் யாரு, குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கடைசியா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படிதான் பார்க்கறதுக்கு 10 நாளா பிரபஞ்சாற்றல் ஏதோ ஒரு வகையில் காட்டி கொடுக்குது. எல்லாம் அந்த இடத்துல அந்த உயரமான கோபுரத்துலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கவே தானே இல்லை, இல்லைன்னா அந்த வாய்ப்பே இல்லை. அப்போது செயற்கைக்கோளாக இறைவன் பார்க்குறானா இல்லையோ, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் வந்து கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கொடூர செயலில் வந்து குற்றவாளின்னு சொல்லப்படக்கூடிய நபர் வந்து ஏற்கனவே இதே மாதிரியான சம்பவங்கள் செஞ்சு அதை எல்லாமே லிங்க் பண்ணி அந்த பெண் கையில் இருந்த நகத்தில் இருந்த அந்த சதையுடைய அந்த டிஎன்ஏ, இந்த நபருடைய டிஎன்ஏ அப்படின்னு அவர்கள் காவல்துறை வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைச்சு அவர்கள் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த தூக்கியிருக்காங்க. முனீஸ்வரனுங்கிற பேர், அதாவது இப்போ என்னமோ சொல்லுவாங்க சில பேர், ஏன்னா தர்ம முனீஸ்வரன் பேர் என்ன மாதிரியான பேரை வச்சுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஆள்களுக்கு. அதனால் சில நேரங்களில் சில பேர்கள் வந்து வைக்கிறது நல்ல ஒரு தலைவர்களோட பேர்னு வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தலைவருடைய கொள்கைக்கு நேர் எதிரான இதை செஞ்சு இது பண்ணிடுவான். சுத்த தமிழில் பேர் வைப்பான், அவன் அதுக்கு நேர் எதிரான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பான். அப்படி இந்த குற்றவாளியை வந்து கைது செய்த காவல்துறைக்கு பாராட்டுகள். குறிப்பாக வந்து அந்த சம்பவம் நடந்த உடனே மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பான மனநிலை இருந்தது. அந்த சமயத்தில் அந்த மக்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் ஒரு அதிகாரி, கீழ்நிலை அதிகாரி வந்து அந்த மக்களை வந்து தூக்கி உள்ள வச்சு ரவுண்டு கட்டிவிடும் அதுன்னு பேச இன்னும் கொந்தளிப்பான நிலையாச்சு. அதுவே வந்து காவல்துறைக்கு கூடுதல் ப்ரெஷர் தேவையில்லாமல் இந்த மாதிரி சமயங்களில் நல்ல புத்திசாலித்தனமாக மக்களை கையாளக்கூடிய அதிகாரிகள் வந்து களத்துக்கு வரணும். அந்த வகையில் இதெல்லாம் சரியாக பண்ணி அந்த குற்றவாளி குறித்த விவரங்களை தொலைக்காட்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது ஐபிஎஸ் அதிகாரி மதன், டாக்டர் மதன் அப்படிங்கிறவர் வந்து அதை எளிதாக விலைக்கு சொன்னார். நான் பார்த்தது ரொம்ப சிறப்பாக. வயதில் சின்ன வயது, 2022 பேட்ச்சு இப்போ தான் வந்திருக்காரு, ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பக்குவமும் இதையும் அரசியல் பார்வையும் வந்து வயதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் மனோ தங்கராஜ் மாதிரி தான் வயது ஏறி இருக்கு, ஆனால் வந்து வார்த்தைகளில் அந்த பக்குவம் இல்லை. இவர்கிட்ட வந்து நல்ல அந்த செய்தியாளர்கிட்ட குறிப்பாக அவர் வந்து எடுத்த உடனே சொன்னார், இது ஒரு குழந்தைக்கு நடந்த அநீதி, அதை வந்து எந்த தகவல் சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு செய்தியாளரில் எந்த அளவோடு அவர்களை நம்ம வந்து டீல் பண்ணுவோம். முன்னாடியே அவங்களுக்கு ப்ரிவென்ட் இதை வந்து சொல்ல தான் இப்போ ஒரு 17 வயது 18 வயதுக்குள்ளே இருக்கவங்க குழந்தை அந்த இதுக்கு அடையாதவங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய புகைப்படங்கள் பயன்படுத்தக்கூடாது. நம்ம கூட சில நேரங்கள் மீடியாக்காரங்க தவறுதலாக கொஞ்சம் யோசனை இல்லாமல் போட்டுருவோம் அதை பாதிக்கப்பட்டவங்க தான்ட்டு, ஆனாலும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த மாதிரியான உரையாடலில் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லும்போது அது ஒரு கூடுதல் கவனம் பெறுது. அந்த வகையில் அவர் வந்து மதன் அவர்கள் வந்து சிறப்பாக, தூத்துக்குடி எஸ்பி மதன் அவர்கள் சிறப்பாக அதை வந்து கையாண்டார். அவருக்கும் பாராட்டு. ஓகே, நான் ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். தமிழ்நாடு முழுவதும் நிறைய இந்த மாதிரியான பாலியல் வழக்குகள் வந்து கொலை குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. கோவையில் நடந்த அந்த கூட்டு பாலியல் அந்த பிரச்சனைகள் சரி எல்லாத்தையும் தேடி போராட்டம் பண்ணுறாங்க, அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. இது வந்து ஒரு ரொட்டேஷன் சர்க்கிளாக ஒரு செயின் லூப் மாதிரி திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்குது. இது நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை எந்த மாதிரியான ஒரு முன்னறிவிப்புகளை செய்யணும், எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், எதை பண்ணால் இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை? ரெண்டுன்னு ஒரு சம்பவம் நடந்தோன்னா நமக்கு ஒரு ஆத்திர மனநிலை வரும், உடனடியாக தூக்கி என்கவுண்டரில் போடணும் அப்படிங்கலாம் நமக்கு வந்து வரும். ஆனால் என்னென்னா சில குற்றங்கள் வந்து சமூக நிலை, மனநிலை இதெல்லாம் மாறாத பட்சத்துலையும் நீங்கள் வந்து அவங்கள கொலை செஞ்சு தூக்கில் போட்டாலும் அது தீராது. ஆக சமூகம் பண்பட்ட சமூகமாக மாற வேண்டியது அவசியம். அதே சமயம் குற்றத்துக்கு கடுமையான தண்டனைகளும் அவசியம். இப்போ துபாய், சேக்கு அரபு தேசங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அங்கே வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி சில இடங்களில் கண்டிப்பான விஷயங்கள் இருக்க வேண்டியதான். சில நேரங்களில் அது ஒரு இருதலை கொல்லி நிலை தான். ஒரு பக்கம் நம்ம மரண தண்டனைக்கு எதிரான ஒரு குரலை பேசுகிறோம், அதே சமயம் இந்த மாதிரியான குற்றவாளிகள்கிட்ட என்ன கருணையை காட்ட வேண்டியது இருக்குது. இவன் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் இதே மாதிரி எங்கேயாவது மறுபடியும் அதே வேலையை தான் செய்வான். ஏன்னா வந்து இவன் இப்போ பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவன் வெளியே வர்றான், திரும்ப மறுபடியும் அதை செய்கிறதுக்கானுங்க அவனுக்கு தயக்கம் இல்லை. அப்போ சிறை வந்து ஒருவனை வந்து சீர்திருத்தவில்லை,
அப்போ சிறை நிர்வாகம் சரியில்லை. ஆமாம். அப்போ சிறை ஒருத்தனை மேலும் அவனை வந்து தீவிரமான குற்றவாளியாக மாற்றுது. இப்போ சிறு பள்ளியில் கூர்நோக்கு இல்லத்துக்கு போகிற பசங்க பெருவாரியாக வெளியே வர்றதுல இன்னும் போய் நல்லா தன்னை பில்டப் பண்ணி அங்கே ஒரு நெட்வொர்க் கிடைக்குது, அதுக்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து அதுலேருந்து பெரிய சிறைக்கு போகிறான். அப்படி மாறுற சிக்கல் இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலே சமூகம் வந்து மொத்தமாக பண்பட்ட நிலைக்கு மாறல. அதே சமயம் மொத்தமாகவும் மாறவும் முடியாது. யதார்த்தம் தான். எல்லாம் நல்லது கெட்டதுகள் கலந்ததாக தான் இருக்க முடியும். இது ஒரு சிக்கலான இதுதான். அதே சமயம் தண்டனைகள் அவசியமானதான். நம்ம சில விஷயங்களில் வந்து ரொம்ப மென்போக்காக இருந்துக்கிட முடியாது. இந்த குற்றவாளிக்கு என்ன இது உடனடியாக விசாரணை பண்ணி, இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு உடனடியாக விசாரணை பண்ணி உடனடியாக தண்டனைகள் அறிவிக்கப்படணும், கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். ஓகே. 2026 தேர்தலை முன்னிட்டு நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் கூட விசிகாவான தொகுதிகள் என்ன அப்படின்னு பரவலாக அனைத்து ஊடகங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. விசிகா எத்தனை தொகுதி, விசிகா கொடுத்தீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து விசிகா அந்த சிபிஐ போன்ற இந்த மாதிரியான கட்சிகள் வந்து நீர்த்து விடப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை பார்த்துக்கலாம் என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுக அலட்சிய போக்கில் இருக்குன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, ஒன்று தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, ஒரு மாதம் தான் வேகமாக நகருது. இதுக்குள்ளே கூட்டணி ரெடியாகி தயாராகி களத்துக்கு போயிருக்கணும். இன்னும் நாங்கள் தான் விடாப்பிடியாக இரும்பு மாதிரி நாங்கள் அப்படியே ஒரே கூட்டணி, அப்படி வலுவாக இருந்த கூட்டணி, ஒன்னா இருந்த கூட்டணி அப்படின்னு திருமாவளவன் அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவருக்கே இன்னும் சீட்டு கன்ஃபர்மேஷன் இல்லாமல். அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசினோம், பல முறை பேசிட்டோம். திருமாவளவன் அவர்கள் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக நடந்து கொண்டால் இந்த ஏமாற்றம் தான் நடக்கும். காங்கிரஸ் முரண்டு பிடிக்குது, விஜய் காட்டி முரண்டு பிடிக்குது, உடனடியாக கூப்பிட்டு சீட்டை கொடுத்து பேசி முடிக்கிறாங்க. எங்கேயோ இருந்த அந்த கூட்டணிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத தேமுதிக வரணுன்னு பல இடங்களில் பேசி முடிச்சுட்டு அதை வியாபாரம் செல்லாகாசான அந்த முரசு இதை தூக்கிட்டு வந்து வியாபாரம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆளுக்கு முந்தி முட்டு கொடுத்து முன்கள பணியாளராக உழைத்து தான் உழைத்து கெட்டு போனது காணாமல் அந்த தொண்டர்களையும் வந்து அந்த இதுக்குள்ள சகதியில் விழ வச்சு அவர்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்ததோடைய விளைவு இதான் நடக்கும். நீங்கள் தேர்தல் தேர்தல் கூட்டணி வச்சோமா, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கும் எங்களுக்கும் வியாபாரம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்களா, நாங்கள் வந்து எதிர்கட்சி மக்கள் வரிசையில் நிற்போம், நாங்கள் கேள்வி கேட்போம், பதில் சொல்லுங்கள். இது மக்கள் நிலையில் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த அவமானம் வந்திருக்காது, உங்களுக்கு உடனடியாக தக்க வைக்கணுங்கிற நிலை வந்திருக்கும். இதில் இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப நுணுக்கமாக திமுக காய் நகர்த்தி விசிகாவை நடுத்தெருவில் நிற்க வச்சிருக்கு. அவர்கள் எல்லாத்தையுமே மற்ற முரண்டு பிடிக்க ஆட்களை எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு சீட்டுகளை கொடுத்து எல்லாரையும் இது பண்ணிட்டாங்க, அமைதிப்படுத்தியாச்சு. இப்போ இதில் இருக்க பலமான கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே பலமான கட்சி வந்து விசிகா தான். ஆனால் அந்த பலமான கட்சியை, பலமான நண்பனை தனியாக விட்டாங்க, அப்படியே பலவீனப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் கூப்பிட்டா வர முடியாத நிலை, பேசியாச்சு. காங்கிரஸ் வர முடியாத நிலை, இப்படிலாம் போயிடலாம். இப்போ விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3 பேரும் சேர்ந்து விஜய் செஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடும். இன்னொரு மக்கள் நல கூட்டணி அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய கூட்டணியாக வரும். ஏன்னா இன்னொரு இதில் ஒரு லாபம் இருக்குது விசிகாவுக்கு. ஏன்னா பெருவாரியான விசிகாவினர் வாக்குக்கு தான் விஜய்க்கு போயிருக்கு. சரியா? அப்போ அந்த வாக்குகளை தக்க வச்ச மாதிரி ஆயிரும் அந்த கூட்டணி. விசிகாவால திமுக கிட்ட இருக்கும் போது அந்த வாக்குகளை வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்கல்ல, அந்த வாக்குகளை வந்து தாவேகா கூட போனா அந்த வாக்கு அவங்க கன்சால்டேட் பண்ணி எடுக்க முடியும், தாராளமாக எடுக்க முடியும். இன்னொன்று அதான் நான் சொல்றேன், அவர்கள் அந்த தங்களுடைய வாக்குகளை தக்கவாது வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ வாக்கு வங்கி குறைஞ்சி போகும். இந்த சைடு போயிட்டாங்கன்னா விஜய்க்கு இதாயிரும், அது கீழே இறங்கிடும். விசிகாவுடைய மதிப்பு இன்னும் கீழே இறங்கி போகும். ஏற்கனவே நீங்கள் பல கட்சி கூட்டணியோட தான் நீங்கள் இந்த இதை வாங்கினீங்க. நாம் தமிழர் மாதிரி தனித்து நின்று அந்த 8% வாக்குகள் வாங்கலை. நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறீங்க, பெரும்பான்மையான ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக சொல்லி தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. அந்த சமூக மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக உங்களால் பெற முடியல, பல கட்சிகளாக சிதறி போயிருக்கு. இதில் இப்போ விஜய் மொத்தமாக அள்ளிட்டு போக போகிறாரு. ஆக அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் இந்த திமுகவை கொஞ்சமாச்சும் கதற விடுறதுக்கு விஜய் பயன்படுத்தியிருக்கலாம். அதை முன்னாடியே வந்து எச்சரிக்கையாக நடத்தலாம். ஆமாம், நீங்கள் வந்து என்னன்னா இதில் புத்திசாலி திமுக கரெக்டாக வந்து உங்களை வந்து பலவீனப்படுத்துகிற யுக்தி அழகாக செஞ்சுட்டாங்க. அதுக்கு காரணமும் நீங்கள் தான், விசிகா மட்டும்தான், திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் காரணம். ஏன் நான் பாஞ்சு நீங்கள் வந்து பெரிய விசுவாசியாக காட்டிக்கிறதுக்காக இப்போ பாஜக வெங்காயம் வந்தால் என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன சார், நீங்கள் ஒரு தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்க, உங்கள் தேர்தல் அரசியலை பாருங்கள். வியாபாரம் அவன் பார்த்துட்டு போகாத. விஜய் இப்போ தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தா வந்து பாஜக வந்துடும் உங்களுக்கு தெரியாதா?
ஏன் வந்து நீங்க இதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன் உங்க தலையில போட்டுறாங்க? திமுக சுமக்கட்டுங்க. பிஜேபி கூடவே நாங்க குடும்பம் பண்ணிக்கிறோம், அப்புறம் என்ன கிடைக்குது? அடுத்த நாள் வந்து திமுக கூட வந்து இப்போ திமுக தூக்கி சமக்கட்டும்ங்கிறேன். திமுக தன்னுடைய தொகுதிகள்ல இருந்து குறைச்சு கொடுக்கட்டும். உனக்கு பாஜக நுழையக்கூடாதுல்ல. விசிகாவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விசிகா தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு விசிகாவுக்கு மட்டும் தான் நேர்ந்து விடப்பட்டிருக்கா? ஏன் வந்து திமுக தியாகத்தை செய்யக்கூடாதா? எடுத்து கொடுங்க, உங்க தொகுதியில இருந்து கொடுங்க. அது என்ன கூட்டணி கட்சிக்காரங்களுடைய தொகுதியில இருந்து பிரிச்சு கொடுப்பீங்க? அதுல வேற ஆஃபர் வேற, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அப்படியே கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு என்ன பண்ணையார் பண்ணாங்கன்னு. அப்போ இதுக்கு காரணம் விசிகா மட்டும்தான். விசிகா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சக்திகளா இருக்க கூட விசிகா சிபிஐ இவங்க 2 பேரையும் நம்ம அடக்கணும், அதனால தேமுதிக கூப்பிட்டு நம்ம வளர வச்சிடலாம் அப்படின்னு திமுகவுடைய மனநிலை இருக்குமா? பிஜேபியை கூப்பிட்டு வச்சு என்ன வளர வைக்க போறாங்க? அதுல வேற பாசம் கிடையாது, அது மனவட பாசம், தெலுங்கு பாசம். தெலுங்கு இதுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து இது ஒரு சப்போர்ட் தானே. பாரு, உங்களை 5 தொகுதி 6 தொகுதி அங்கே நிறுத்தி வச்சிருக்கோம், உங்களை எதிர்க்கக்கூடியவனுக்கு நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். அவனுக்கு சொல்ல போனா இப்போ பிசிகாக்கும் சிபிஐக்கும் ஒரு 10 தொகுதி கொடுத்துருக்கணும். ரொம்ப அடிப்பான அவனுக்கு குறைச்சி நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா திமுக வந்து பிஜேபி தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய சந்தி சிரிக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒன்றும் முக்கியமா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போலன்னா இவர்களுக்கு வாய்ப்பு இருந்துருது. கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. அங்க ஆளுக்கு முதல்ல போய் கூப்பிட்டு வச்சு அதிமுக கூட்டணி வச்சு ஒரு பயலும் கிட்ட வர முடியாத மாதிரி குறுக்க கௌசிக் படுத்து கிடந்தாப்புல. ஒரு கட்சியும் இப்போ வர முடியல. இப்போ அதோடைய விளைவு திமுகவுக்கு எங்களை விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்கு? விஜய் இருந்தாப்புல. விஜய் பயன்படுத்தி நீங்கள் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, அந்த குழந்தை இந்த குழந்தைன்னு பேசியாச்சு. இப்போ விஜய் வந்து கவனமாக இருக்கணும்னு எந்த கரையில் சொல்கிறீங்க? இல்லை. அப்போ விஜயை நீங்கள் தேர்தல் அரசியல் வந்துட்டால் சில நுணுக்கங்களை பயன்படுத்தணும், யுக்திகளை பயன்படுத்தணும். இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான். நீங்கள் சில இடங்களை விட்டு கொடுக்கணும், சில இடங்களை இறங்கி அடிக்கணும், இதெல்லாம் செய்யணும்ல. நீங்கள் அப்படியே இல்லாமல் நாங்கள் வந்து எப்போவுமே விசுவாசியாக இருப்போம், அண்ணா அறிவாலயத்துக்கின் வந்து இது விசுவாசியின் உச்சத்தில் இருப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். இப்போ இதில் வந்து தேமுதிக தான் புத்திசாலி, விசிகா வந்து செல்லா காசா போன நிலை தான். அவ இப்போ கூட ஒன்றும் கட்டு போயிடல. விசிகா வந்து எங்களை கூட்டணி சேர்க்கல, நீ அதிகாரத்தை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கட்டும். விசிகாவில் அதை ஏற்படுத்த முடியுமா? அது விசிகாவில் அதை ஏற்படுத்த முடியுமா? விசிகாவில் முடியும். ஆனால் விசிகாவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் திமுக காரனா இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ விசிகாவுடைய எம்எல்ஏக்கள்லாம் யாரு? திமுக எம்எல்ஏக்கள். அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க? லேபிள் மட்டும் தான். இப்போ திமுகல எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாங்க, சரிதானே? இப்போ அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பினாமி கட்சியை வச்சிருக்காங்க விசிகா. அது அப்படிதான். நான் வந்து கொச்சைப்படுத்துறதா நீங்க நினைக்க வேண்டாம், அப்படித்தான் நடத்துறா. இப்போ வந்து அண்ணா அறிவாலயத்தின் திமுகவுடைய ஒரு கிளைக்கழகமாகத்தான் விசிகா இருக்கு. அதனால அந்த சீட்டை அதோட வந்து இவரு இதே மாதிரி அதிமுக இருக்கிற புரட்சி பாரத்தை சொல்ல மாட்டீங்களா? இது அதிமுக அவங்க இந்த மாதிரி கூல கும்பிடு போடுறது இல்லையே. அவர்கள் வந்து எதிர்த்து பேச வேண்டிய நேரங்களில் பேசுறாங்கல்ல, கேள்வி கேட்குறாங்கல்ல. எந்நேரமும் வந்து அவர்கள் வந்து வச்சிருக்க கூட்டணிக்கு வந்து முட்டு கொடுத்துட்டாலே இல்லைல்ல. நீங்க தானே அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு நியாயத்தை உருவாக்குறதுக்காக தான் நீங்க பாஜக வச்சிருக்கீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு தான் திமுக அந்த பாஜக வச்சிருக்கு. இதுதான் நிலவரை. அண்ணன் வேல்முருகனும் திருமா அவர்களும் வந்து விஜயை பயன்படுத்திக்கலாம், அது வந்து நல்லதுதான். திமுக இப்படி முதுகுல குத்துன திமுக அதிகாரத்தில் அமரக்கூடாது. செய்யுங்க, நீங்களும் உங்க முதுகுல அவங்க குத்துனாங்களா, பதிலுக்கு நீங்களும் முதுகு குத்துங்க, சரியா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்னா மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.